ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்கான ஒரு குட்டீஸுகளுக்காக ஒரு சைனீஸ் ஸ்டைல் சில்லி சிக்கன் பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன், அப்புறமா இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு 2 தால் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டோம், எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம், வெங்காயம் வணங்கிடுச்சு, மிளகா சேர்த்திக்கலாம். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்த்த போகிறதில்ல, ஜஸ்ட் மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். வேகறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, அதிகமாக வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டு எடுத்தோம்னா போதும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் வெந்துருச்சு, ட்ரை ஆகிடுச்சு, ஜூஸியாக இருக்குது. நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் இந்த டிஷ். சூப்பரா இருக்கு. அப்புறமா காரம் மைல்டா இருந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. பெரியவங்களுக்கு இந்த டிஷ் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். நல்லா ஒரு சிக்கனையும் மிளகாவையும் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். பெரியவங்க எப்படி ட்ரை பண்ணுங்கள்.
குட்டீஸ் வெறும் சிக்கன் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல டிஷ். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு ஒரு குயிக்காக சைனீஸ் ஸ்டைலில் ஒரு 15 மினிட்ஸில் ஒரு சில்லி சிக்கன் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until bye from Satish.